சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 2025 வருஷத்துல நடக்க போற சனி பயிற்சி மேஷராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்களை கொடுக்கும், மேஷராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள்ல எல்லாம் எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருக்கணும், என்னென்ன விஷயங்களை நீங்க கண்டிப்பா மாத்திக்கணும், என்னென்ன விஷயங்களை எல்லாம் நீங்க மாத்திக்கவே கூடாது அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மேஷராசி அன்பர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. முக்கியமா இந்த 2025 வருஷம் மார்ச் மாதத்துக்கு அப்புறமா நீங்க 7 சனியோட முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவீங்க. அடுத்து வரக்கூடிய 7.5 ஆண்டுகளுக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் கூட சனி பகவானோட மேற்பார்வையில தான் நடக்கும். சனி பகவான் ஒரு குரு ஸ்தானத்துல உட்கார்ந்திருந்து நீங்க நல்லது பண்றீங்க அப்படின்னா உங்களை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்த போறார், நீங்க கெட்டது பண்றீங்க அப்படின்னா உங்களை தட்டி விட்டு தண்டனைகளை கொடுக்க போறார். இதனால அடுத்து வரக்கூடிய 7.5 ஆண்டுகளுக்கும் மேஷராசி அன்பர்கள் ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை மட்டும் உங்க வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கவனமாவும் இருந்துகிட்டீங்க அப்படின்னா இந்த 7.5 சனி காலத்தை ரொம்ப சுலபமா உங்களால கடந்து வந்துட முடியும். பெரிய அளவுல பாதிப்புகளோ அல்லது பெரிய அளவுல இழப்புகளோ உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். அதுலயும் முக்கியமா பெரும்பாலான மேஷராசிக்காரங்க ஐயோ 7.5 சனி ஸ்டார்ட் ஆக போகுதே, என்னென்ன இழப்புகள் வருமோ, என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருமோ, ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் தானே வந்துகிட்டு இருக்கு, அது கூடவே இந்த 7.5 சனி வேறையா வரணும் அப்படின்னு நினைச்சு ரொம்பவே பயந்து போய் இருக்கிறீங்க. இன்னும் ஒரு சில மேஷராசிக்காரங்க நாங்க ஏற்கனவே 7.5 சனியோட ஆதிக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு மோசமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இதுக்கு மேல நாங்க இழக்கிறதுக்கு உசுரை தவிர வேற ஒண்ணுமே இல்ல, அப்புறம் எதுக்கு நாங்க இந்த 7.5 சனியை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற ஒரு விரக்தியான மனநிலைமையிலையும் இருக்காங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா வரப்போற இந்த சனி பயிற்சி பெரும்பாலான மேஷராசிக்காரங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு, இன்னும் ஒரு சிலருக்கு பதற்றத்தையும் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த 7.5 சனி மேஷராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகளை மட்டும்தான் கொடுக்குமா, எந்த நல்ல பலன்களையும் கொடுக்காதா? ஒரு சில ஜோதிடர்கள் ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி சொல்றாங்க, அந்த மாதிரி தொடர்ந்து பாதிப்புகள் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்குமா, நாங்க உயிர் வாழ்றதுக்கே தினம் தினம் போராடக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பயப்படக்கூடிய அளவுக்கு இந்த 7.5 சனி உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் எதையுமே ஏற்படுத்தாது. ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் சின்ன சின்ன தடுமாற்றங்கள், சின்ன சின்ன வீழ்ச்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அந்த தடுமாற்றங்களையும் வீழ்ச்சிகளையும் கூட உங்க வாழ்க்கையில நீங்க சின்ன சின்ன மாற்றங்களை செய்யறது மூலமா முழுமையா தவிர்த்துக்க முடியும். அதனால மேஷராசி அன்பர்கள் 7.5 சனியை நினைச்சு பயப்படுறதை விட்டுட்டு வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை செஞ்சுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில பார்க்கும்போது தற்சமயம் உங்க ராசிக்கு 11வது வீடான லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில லாப சனியா உட்கார்ந்து இருக்கிற சனி பகவான் இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி லாபஸ்தானத்தை விட்டுட்டு உங்களோட விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசிக்கு பயிற்சியாகி விரய சனியா சஞ்சாரம் பண்ண போறார். அன்னையில இருந்து முதல் 2.5 ஆண்டுகள் அவர் உங்களுக்கு விரய சனியா உட்கார்ந்திருப்பார். அடுத்த 2.5 ஆண்டுகள் உங்களோட ஜென்ம ராசியான மேஷ ராசிக்கு வந்து ஜென்ம சனியா உட்கார்ந்திருப்பார். கடைசி 2.5 ஆண்டுகள் உங்களோட குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில வந்து பாத சனியா உட்கார்ந்திருப்பார். நம்மளோட இந்த பதிவுல முதல் 2.5 ஆண்டுகளுக்கு இந்த விரயச்சனி உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும், அந்த தாக்கங்களை சமாளிக்கிறதுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை செஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில பார்க்கும்போது மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கும் சனி பகவான் தான் அதிபதி, உங்களோட லாபஸ்தானத்துக்கும் சனி பகவான் தான் அதிபதி. அப்படிங்கறதால அவர் விரய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழில கிடைக்கக்கூடிய லாபங்கள் இருக்கும்ல, அந்த லாபங்களால உங்களுக்கு எந்த வகையிலையும் ஆதாயங்கள் கிடைக்காது. உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் எல்லாமே விரய செலவுகளா செலவாகி போகும். தொழிலா இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகமா இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை உங்களால பிரயோஜனமா செலவு செய்ய முடியாது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை நீங்க சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்களால ₹1 கூட சேமிக்க முடியாது. நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு விரய செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் உங்ககிட்ட இருக்கிற பூர்வீக சொத்துக்களை இழந்துருவோமோ, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாம் கையை விட்டு போயிடுமோ அப்படின்னு நினைச்சு நீங்க பயப்படவே தேவையில்லை. ஏன்னா இந்த விரயச்சனி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துல மட்டும்தான் விரய செலவுகளை ஏற்படுத்தும். நீங்க நியாயமா சம்பாதிச்ச சொத்துக்கள்லயோ அல்லது உங்களோட பரம்பரை சொத்துக்கள்லயோ இந்த விரயச்சனி எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அதனால முழுசா ஓட்டாண்டியா ஆயிடுவோம், வறுமையில மாட்டிக்கிடுவோம், சாப்பாட்டுக்கே கஷ்டம் வந்துருமோ அப்படின்னு நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அதே நேரம் உங்க லாபத்துல ஏற்படக்கூடிய இந்த விரய செலவுகளையும் உங்களால கண்டிப்பா கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க செஞ்சுக்கிட்டா போதுமானது. அதாவது நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தேவையான அளவு லாபம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த லாபத்துல இருந்து ஒரு சின்ன பங்கை நீங்க தானம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஊனமுற்றவங்களுக்கு உதவிகளை செய்யுங்க, முதியோர் இல்லங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. உங்களால முடிஞ்ச ஒரு சிறு தொகையை நீங்க தானமா கொடுக்கலாம். படிக்கிற குழந்தைகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க நோட்டு புத்தகங்களை வாங்கி கொடுக்கலாம், பேனா பென்சில் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கி கொடுக்கலாம். அதை விட முக்கியமா ரோட்டோரத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு நேரம் நீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு பெரிய அளவுல புண்ணியங்கள் அப்படிங்கிறது வந்து சேரும். இது மூலமா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாலான விரய செலவுகளை உங்களால கட்டுப்படுத்திக்க முடியும்.
விரைய செலவுகளால ஏற்படக்கூடிய மன அழுத்தங்களையும் உங்களால கண்டிப்பா குறைச்சிக்க முடியும். அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த விரையச்சனி காலத்துல கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்துல நீங்க அதிகபட்ச கவனத்தை செலுத்தியே ஆகணும். ஏன்னா விரைய செலவுகள் ஏற்படும் அப்படிங்கறதால உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். ஒரு சில மேஷராசிக்காரங்க திடீர் வாகன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கு கூட இந்த காலகட்டத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே அதிகபட்ச கவனத்தோட இருந்துக்கோங்க. வாகன பயணங்கள் செய்யறீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. முக்கியமா இரவு நேர வாகன பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க வேலை செய்யற இடங்கள்ல திடீர் முன்னேற்றங்கள் திடீர் யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. அதே சமயம் இந்த விரையச்சனி காலத்துல படிப்படியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கும் போது உங்க உழைப்புக்குண்டான பலன்களையும் இந்த விரையச்சனி உங்களுக்கு கட்டாயமா கொடுத்தே தீரும். அதே சமயம் வேலை பார்க்கிற இடத்துல பதவி உயர்வையோ அல்லது இடம் மாற்றத்தையோ எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே சனிப்பெயர்ச்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால நீங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு உடனடியா பதவி உயர்வு கிடைக்கணும், உடனடியா சம்பள உயர்வு கிடைக்கணும், நான் எதிர்பார்த்த இடத்துக்கு எனக்கு வேலை மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்ப்புகள் இல்லாம உழைக்கும் போது உங்களுக்கு பெரிய அளவுல ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்காது. உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் உள்ள அங்கீகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த ஏழரைச்சனி காலகட்டத்துல கிடைக்கும். ஆனா கொஞ்சம் மெதுவா கிடைக்கும். நீங்க அவசரப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப வேகமா நினைச்ச நேரத்துல உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா மேஷராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் விரையச்சனியா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுல சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்காது. அதே சமயம் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்தணும். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த விரையச்சனி உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்துல பாதிப்புகளை ஏற்படுத்தி அது மூலமா உங்களுக்கு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்த முயற்சி பண்ணும். ஒரு சில மேஷராசிக்காரங்களுக்கு இந்த விரையச்சனியோட தாக்கம் உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால உங்களோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி அடுத்த 2.5 ஆண்டுகளும் நீங்க ரொம்பவே அக்கறை எடுத்துக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த விரையச்சனி காலத்துல திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு உடனடியா திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா உருவாகும். நீண்ட நாட்களா நீங்க திருமணத்துக்கான வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, எதுவுமே உங்களுக்கு அமையல, வரக்கூடிய வரன்கள் எல்லாமே கை நழுவி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த விரையச்சனி காலகட்டத்துல திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது கைகூடி வரும். உங்க குழந்தைகளோட திருமணம் சம்பந்தமா நீங்க ஏதாவது முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த முயற்சிகள்லயும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைச்சி உங்க குடும்பத்துல கெட்டி மேல சத்தம் கேட்கக்கூடிய ஒரு காலகட்டமா சனி பகவானோட இந்த விரைச்சனி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மேஷராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. நல்ல தீர விசாரிச்சு அதுக்கப்புறமா வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுங்க. உங்க குழந்தைகளுக்கு வரன் பாக்குறீங்க, அவங்களுக்கு திருமணத்தை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, அவங்களுக்கு வரக்கூடிய வரன்களை பத்தியும் நல்ல தீர விசாரிச்சு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. நல்ல வரன் வந்திருக்கு, நல்ல வசதியான வரனா இருக்குது அப்படின்னு தீர விசாரிக்காம அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலையும் இறங்காதீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மேஷராசிக்கு லாபாதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் விரயஸ்தானத்துக்கு வர்றதால மேஷராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுல எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுக்க மாட்டார். ஒரு சில விரய செலவுகள் உங்களுக்கு தொடர்ச்சியா இருந்தாலும் நீங்க நேர்மையாவும் நியாயமாவும் தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விரய செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான பண வரவையும் சனி பகவான் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.